கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. சுற்றி நின்றாயன் தழைகளிட சுருள் பங்கி நேத்திரத்தால் அணிந்து பற்றி நின்றாயர் கடைத்தலையே பாடவும் ஆடக் கண்டேன். அன்றே பின் மற்றொருவர்க்கென்னை பேசலோட்டேன். மாலிருஞ்சோலையும் மாயற்கல்லால் கொற்றவனுக்கு இவளாம் என்றெண்ணி கொடுமின்கள் கொடீராகில் குழந்தமே. ஒரு கன்னிகை சொல்றாள். சுற்றி நின்றிகாயர் உள்ள ஒரே கூட்டமாக தழைகள் இட கொடை பிடிக்க. அழகர் வைகையிலே இறங்கும் பொழுது மயிர்பீலியால் செய்யப்பட்டதான கொடை, புஷ்பத்தினாலே செய்யப்பட்டதான விசிறி கொடை, இது எல்லாம் அழகருக்கு உண்டு. இந்த சர்வசாதாரணமான பொருள்கள் தான் அழகருக்கு எப்போதுமே. சுற்றி நின்று ஆயர் தழைகளிட, தழைனா கொடை, கொடைகளெல்லாம் சுத்தீவன் நின்று கொண்டு சாமரம் போட கொடை பிடிக்க. அப்படித்தானே பகவான் புறப்பட்டான்னா எப்படி இருக்கும்? எந்த எந்த கோவில்லையா இருக்கட்டும், பகவான் புறப்பட்டா அனாத மாதிரி புறப்பட மாட்டாரே. சுருள் பங்கி நேத்திரத்தால் அணிந்து, சுருள் சுருண்ட பங்கி, அப்படியே படிப்படிப்படியா இருக்கக்கூடிய கேசங்கள் கண்ணபிரானுக்கு நல்ல சுருட்ட. அது வாரி அது அழகா இப்படி படிய வைக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும் யசோதைக்கு. அவ்வளவு சுருட்டையான். சுருட்டை சோறு போடும்னு சொல்லுவா. எல்லாருக்கும் சோறு போடுற சுருட்டையாச்சே கண்ணனுக்கு. அதை எண்ணெய் தடவி இப்படி வாழி விட்டா அப்படியே அழகா சுருண்டு சுருண்டு படிக்கட்டு மாதிரி இருக்கும். அதனால பங்கிங்கிறா. பங்கினா படிக்கட்டு. சுருள் பங்கி நேத்திரத்தால், நேத்திரம்னா மயில் தோகை. மயில் தோகைக்கு ஏன் நேத்திரம்னு பேர் வந்ததுனால் அதுல நேத்திரம் மாதிரி இருக்கு இல்லையா, கண் மாதிரிதானே இருக்கு. மயில் கண் அப்படின்னு கூட சொல்றாளே. அந்த சுருள் பங்கி இட்டு நேத்திரத்தால் அணிந்து அதுல ஒரு மயில் இறக வச்சுட்டா அவ்வளவுதான். சர்வலோகத்துக்கும் இவன் தான் ராஜான்னு தோணும். அப்படி ஒரு கிரீடம் போல இருக்கும். பற்றி நின்று ஆயர்கடை தலையே. அப்படி கிளம்பும் பொழுதோ அல்லது மாலை பொழுதோ திரும்பும் பொழுதோ அப்படி அலங்காரம் பண்ணிட்டு தன் பின்னாடி இருக்கக்கூடிய ஆயர் சிறுவர்களோடைய ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் வந்தது. லேசில பட்டுன்னு வந்துட மாட்டான். மாடெல்லாம் அப்படி போயிட்டு இருக்கும். வருகின்ற மாடெல்லாம் பின்னாடி, பக்கத்துல மாடு, இந்த பக்கத்துல மாடு, முன்னாடி பாடு, பின்னாடி மாடு, அதன் மத்தியிலனா வரான். தன் சிறுவர்கள் எல்லாரும் வளைச்சு நின்று கொண்டு எழுந்த சிறுவர்கள் எல்லாரும் நாம சங்கீர்த்தனம் பண்ண, கோவிந்த கோவிந்த கோபால கோபால கோவிந்த கோவிந்த கோபால கோபால, பின்ன நாராயணன்னா சொல்லுவா. கோவிந்த கோவிந்த கோபால கோபால என்று அவர்கள் ஆயர்பாடிக்கு ஏத்த பஜனை அதுதானே. அந்த கோபால நாமத்தை சொல்லி குதிக்க, அவர்களுடைய மத்தியில கண்ணனும் தன்னுடைய கால்களை தூக்கி குதிக்க, ஒவ்வொரு ஆயர் கடத்தலையும், கடைத்தலைன்னா வாசல், ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் ஒரு குதி போட்டு வரும் பொழுது பாடமும் ஆட கண்டேகேன். எல்லா சிறுவர்களும் பாடி தன்னை மறந்து குதிக்க நம்ம கோலாகலம் வர்றது போலே ஆட கண்டேகேன். அதை பார்த்த பிறகு அன்றி இப்பின், அதை பார்த்த பிறகு மற்றொருவர்க்கு என்னை, அந்த பெண் கன்னிகையாம். அதனால சொல்றார், இனிமே எங்கிட்ட கண்ணாலம்னு பேச்சு எடுக்காதீங்கிறார். மற்றொருவர்க்கு என்னை பேசலோட்டேன். மானிடவர்க்கென்று பேசலோட்டேன்னு சொல்ற நாச்சியாருக்கு அவருடைய தகப்பனாரே வழிகாட்டி மாதிரி இருக்குது. இது மாதிரி பாசனம் இவர் பாடினதுனாலதான் அது மாதிரி பாசனம் அவ பாடினா. மற்ற ஒருத்தருக்குன்னு என்ன பேச விட மாட்டேன். அவனுக்கு குப்பனுக்கும் சுப்பனுக்கும் வேற வேலை இல்லையா உங்களுக்கு, மனிதனுக்குன்னு மற்றவனுக்கு பேச விட மாட்டேன். பின்ன யாருக்கு நாள் மாலிருஞ்சோலையம் மாயற்கல்லால். இந்த மாலிருஞ்சோலை அழகனுக்கு தவிர வேறு யாருக்கும் மாலையிட மாட்டேன். கொற்றவன்னா அரசன், தலைவன். மாலிருஞ்சோலை அழகன் மாயன், மாயன் கொற்றவன். மாலிருஞ்சோலை எம் மாயற்கல்லால் கொற்றவனுக்கு இவளாம். இன்னைக்கே நிச்சயதாம்பூலம் பண்ணிடுங்க, தள்ளி போட வேண்டாம்.
இவள் யாருக்குன்னாள், இவள் மாலிருஞ்சோலை மாயர்க்கு அப்படின்னு என்றெண்ணி கொடுமின்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் உங்க பங்காளிகள் வந்து ஜனங்கள் எல்லாரும் ஒரு கூட்டம் போட்டு இவள் சோலைமலைய அழகருக்கு தான் அப்படின்னு சொல்லி வச்சிருங்க, என்ன அப்படி கொடுத்துருங்க. என்ன தைரியம் வந்துடுத்து இந்த பொண்ணுக்கு? என்ன நாள் கொடீராகில் அது மாதிரி என்ன கொடுக்கலே அப்படின்னாள். குழம்பமே, குழம்பம்னா குழப்பம். அப்படி கொடுக்கலேன்னு சொன்னா குழப்பம்தான். உங்களுக்கு நிம்மதியே இருக்காது, எனக்கும் நிம்மதி இருக்காது, இதை கேட்டுவிட்டு யாருக்கும் நிம்மதி இருக்காது. என கொடுத்துட்டா நிம்மதி, உங்களுக்கு நிம்மதி, எனக்கும் நிம்மதி, யாருக்கும் நிம்மதி. அப்படி இல்லைன்னா குழம்பமே குழப்பமேங்கிறாள். கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.